ஹே எல்லாருக்கும், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டிராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டிராமா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிராமாவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஆஃப் ஏகே 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற டிராமாஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லே 2 விதமான கேர்ள்ஸை வந்து காட்டுறாங்க. ஒரு பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்த பொண்ணு, இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப புவரா இருக்க பொண்ணு. 2 பேரும் ஒரே காலேஜுக்கு தான் வந்து கிளம்பி போக போறாங்க. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு மார்னிங் லேட்டா எழுந்திரிச்சாலும் ரொம்ப ஸ்லோவா கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு கார் இருக்கு, அதனால கார்ல போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பட் இன்னொரு புவரான கேர்ள் வந்து அவசர அவசரமா எழுந்திரிச்சு வேக வேகமா கிளம்பி பஸ்ஸை பிடிக்கலான்னு அடிச்சு பிடிச்சு ஓடுனா அங்க இவளுக்கு முன்னாடி பயங்கரமான கூட்டம். இவனால அந்த பஸ்ல ஏறவே முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ யாராருக்கிட்டோ லிஃப்ட் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காலேஜ் போறா. அதே சைடு அந்த பணக்கார வீட்டு பொண்ணை காட்டுறாங்க. அவ ஜாலியா கார்ல வந்து இறங்கிடுறா. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு காலேஜ்குள்ள என்ட்ரி ஆனதும் அங்க இருக்க மொத்த பசங்களும் செம்ம அழகா இருக்காளேடா இவ, காலேஜ் முடியறதுக்குள்ள எப்படியாச்சும் இவளை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஏமோட அங்க இருக்கவங்க எல்லாரும் ஹீரோயின் பின்னாடியே சுத்துறாங்க. இதுல இருந்து அந்த பணக்கார வீட்டு பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுன்னே சொல்லலாம். பட் அந்த புவரான வீட்டு பொண்ணு அப்படி சொல்லிட்டு இருந்தோம்ல ஹீரோயின், அவங்கள இனிமேல் நம்ம ஹீரோயின்னே சொல்லிக்கலாம். ஹீரோயினுக்கு காலேஜுக்கு அடிச்சு பிடிச்சு பஸ்ல வந்ததுல ரெஸ்ட் ரூம் வந்துடுது. அவசரமா ஹீரோயின் வழிவிடுங்கடா அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த பணக்கார வீட்டு பொண்ணு மேல போய் டங்குன்னு இடிச்சிடறா. ஹீரோயின் இப்படி அந்த பொண்ணு மேல இடிச்சதும் அந்த பணக்கார வீட்டு பொண்ணுக்கு ஒரு இன்சல்ட்டா போயிடுது. யார் நீ, உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் அப்படிலாம் சொல்லி அங்கிருந்து அவளை திட்டிட்டு கிளம்பி போயிடுறா. அதே சைடு ஹீரோயின் அவசரமா ரெஸ்ட் ரூம் போனவங்க அது கேர்ள்ஸ் டாய்லெட்டா பாய்ஸ் டாய்லெட்டா அப்படின்னு கூட பார்க்காம பாய்ஸ் டாய்லெட் குள்ள போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாம பாத்ரூம்குள்ளே உட்காந்து போன் பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு குண்டு பையன், யாரா இது பொண்ணு வாய்ஸ் கேக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கா ஷாக்கா. ஹீரோயினுக்குமே வெளியே வரப்பதான் தெரியுது அந்த குண்டு பையனை பார்த்து ஒருவேளை நம்ம மென்ஸ் டாய்லெட் குள்ள வந்துட்டோம் போல அப்படி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க இருந்து குடுன்னு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்மே வாங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அதே பணக்கார வீட்டு பொண்ணு அங்கேயும் நிக்கிறா. அங்க இருக்க ப்ரொஃபஸருமே அந்த பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து பயங்கரமா சொல்லி விட்டுட்டு இருக்காரு. ஓ, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அழகான பொண்ணு வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கெல்லாம் வரல, வேற ஒரு வேலைக்காக தான் வந்திருப்பா. இப்போ ஹீரோயின் போயிட்டு அந்த ப்ரொஃபஸரை கூப்பிட்டே இருப்பா. பட் அவரு அந்த பணக்கார பொண்ணை சொல்லி விடுறதுலே இருந்துட்டு ஹீரோயினை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ தக்கி முக்கி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்து கொடுங்க அப்படி சொல்லி கேட்குறப்ப அவரும் தூசி எல்லாம் தட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்குறாரு போல. அந்த டிபார்ட்மெண்ட்ல பொண்ணுகளே இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் ஹீரோயினுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு ஷாக்காவே இருந்திருக்கும். அப்பதான் ஹீரோயின் புலம்புறாங்க, இந்த ஃபார்ம் எல்லாம் தூசி தட்டி கொடுத்தப்பவே நான் யோசிச்சிருக்கணும், நல்லா மாட்டிக்கிட்டேன் இவன்ட்ட அப்படிலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றது, வேற வழியே இல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயினும் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல ஒரு மட்டமான டிபார்ட்மெண்ட், அதே டிபார்ட்மெண்ட்ல தான் ஹீரோவும் ஒரு சீனியர் ஸ்டூடெண்டா படிச்சிட்டு இருக்கான். அந்த ப்ரொஃபஸருமே வாமா போலாம் அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட தான் டைரக்டா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் பயங்கர துருத்துருன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினா அந்த ரூம்ல இருந்து ஹீரோ இருக்கிற லேபுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள அந்த ப்ரொஃபஸர் பட்ட பாடு இருக்கே, ஐயோ அவ்வளவுதான் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஹீரோயின் அவரை படுத்தி எடுத்துறாங்க. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு இந்த டிபார்ட்மெண்ட்ல நின்றுட்டு இருந்தான்னு சொன்னான்ல, அவளுமே இந்த ஹீரோவை மீட் பண்றதுக்காக தான் இந்த காலேஜே வந்து சேர்ந்திருப்பா. ஹீரோ கொஞ்சம் ரகடான பாய் தான் போல, மூஞ்சியை எப்ப பாரு கோவமா வச்சுக்கிட்டு யார்கிட்டையுமே நல்லாவே பேச மாட்டேங்கிறான். அதே மாதிரிதான் ஹீரோயின்ட்டையும். இப்ப ஹீரோயினா அவன் தான் வந்து ஹாஸ்டல் கூட்டிட்டு போகணும். ஹீரோயினை ஹீரோ ஹாஸ்டல் கூட்டிட்டு போறத பார்த்துட்டு சுத்தி இருக்க பொண்ணுகள்லாம் பயங்கரமா ஜெல்லசி ஆகுறாங்க. நிறைய பொண்ணுங்க ஹீரோ பின்னாடி சுத்தியுமே ஹீரோ வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டாரு. இப்ப என்னடா இந்த பொண்ணு கிட்ட மட்டும் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை கொண்டு போய் அந்த ரூம்ல விடுறப்ப அந்த பணக்கார பொண்ணும் அதே ரூம்ல தான் இருந்திருப்பா. அந்த பொண்ணை பார்த்தும் ஹீரோ குடுன்னு ஓடிறான். அந்த பொண்ணு ஹீரோவை விடாம துரத்திட்டு வந்து கேண்டீன்ல வந்து பிடிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்கறான், ஏன் என் கால்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, உனக்காக தான் நான் நியூயார்க்ல இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிலாம் சொல்றப்ப கூட ஹீரோ அதெல்லாம் தேவையே இல்லையே, இதெல்லாம் ஏன் எனக்காக பண்ற அப்படிலாம் சொல்றப்ப நான் உன்னை பாத்துக்கணும்ல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட பயங்கரமா அந்த பணக்கார வீட்டு பொண்ணு வந்து வளைஞ்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அதே கேண்டீனுக்கு ஹீரோயினுமே வராங்க. ஹீரோவோட கண்ணு ஃபுல்லா ஹீரோயின் மேலதான் இருக்கு. இதை பார்த்து அந்த பணக்கார வீட்டு பொண்ணுக்கு என்னடா இவன் நம்ம இங்க உட்காந்து
பேசிட்டு இருக்கோம், இவன் அவனை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோயினா அங்கே நிறைய பேர் வந்து புள்ளி பண்ணுறாங்க, இவ ரொம்ப அக்லியாக இருக்கா, இவன் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம். ஹீரோக்கு இது சுத்தமாக அங்கே வந்து பிடிக்கவே இல்லை. ஹீரோயின் நடந்து வரப்ப அவளை காலை வச்சு தட்டி எல்லாம் விட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கீழே விழுந்துறா. அந்த பணக்கார வீட்டு பொண்ணும் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எல்லாம் நடிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கவங்க கூட எல்லாம் ஹீரோயின் பயங்கரமாக சண்டை கட்ட ஆரம்பிக்கிறா. ஏன் இப்படிலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஹீரோயின் சண்டை கட்டினால அதே கேங்கில் இருந்து ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கும் நீயும் வா, ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ் கண்டிப்பாக நீ போட்டுட்டு வரணும் அப்படி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. சரி நம்மளையும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாங்க போல அப்படி சொல்லி நினச்சிட்டு ஹீரோயினும் வீட்டுக்கு போய் நிறைய ட்ரெஸ் வந்து தேடுறா. அவளுக்கு ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ், அதுவும் பார்ட்டிக்கு போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றா. அப்பதான் அவங்க அப்பா வந்து ஹீரோயினுக்கு ஒரு டிராகன் ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை தான் ஹீரோயின் வந்து இன்னைக்கு போட்டுட்டு போலாம் அப்படிங்கிற முடிவுமே பண்றா. ஹீரோயினுமே ரொம்ப ஆசையா அந்த பார்ட்டிக்கு வந்து கிளம்பி போறா. அங்க போய் கொஞ்ச நேரத்திலே இவ இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்ததும் அங்க இருக்கவங்க ஃபுல்லா ஹீரோயினை வந்து டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன தொடாதீங்க, எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்றா. பட் வந்து அவளை வந்து அங்க விடுற மாதிரியே தெரியல. இதனால ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகி அந்த பார்ட்டில இருந்தே ஹீரோயின் வந்து வெளியே ஓடி வந்துடுறா. ஹீரோவுமே இதெல்லாம் நின்று பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். அவனுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஹீரோயின் ஓடி வந்து ஒரு தனியான பிளேஸ்ல வந்து உக்காந்துட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ வந்து இருக்காரு. அவளுமே லோன்லியா இருக்கிறனால அவரை பத்தி யோசிச்சுட்டு அவரை பேசினதெல்லாம் கேட்டுட்டு இப்படி இருக்கப்ப திடீர்னு அவரோட வாய்ஸ் வந்து ஹீரோயினுக்கு கேக்குது. அவ்வளவுதான், ஹீரோயின் வந்து அப்படியே வானத்துல மிதக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ இவரா, நம்ம பக்கத்துல இவரா அப்படிங்கிற மாதிரி அவரு கூட டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அப்படிங்கிற பயங்கரமான சந்தோஷத்துல வந்து ஹீரோயின் இருந்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினோட பேரை சொல்லி எருமை எந்திரி, என்ன கனவு கண்டுட்டு இருக்க அப்படி சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாருடான்னு பார்த்தா அவங்க டிபார்ட்மெண்டோட ப்ரொஃபசர் தான். ஹீரோயினுக்கு பிடிச்ச ஹீரோ கூட இருந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் இவ்வளவு நிறைய இவளுக்கு ஒரு கனவா தான் இருந்திருக்கும். நேத்து ஹீரோயினை எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சோகத்துல பெஞ்ச்லயே படுத்து தூங்கிருப்பா. அப்ப வந்த சூப்பரான கனவு தான் ஹீரோயினுக்கு இது. ப்ரொஃபசர் தட்டி எழுப்பி ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேக்குறப்ப கூட ஹீரோயினுக்கு அதுக்கு சுத்தமா ஆன்சர் தெரியல. அப்பவும் ஹீரோ தான் அவளை வந்து காப்பாத்திருப்பான். அப்படியே காலேஜ் முடிச்சு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கப்ப அவளுக்கு ஒரு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால, இங்க ஒரு காம்படிஷன் நடக்க போகுது. அந்த காம்படிஷன்ல நீங்க வின் பண்ணா அவர்கிட்ட பேசுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேனர் வச்சு ஒட்டியிருக்காங்க. ஹீரோயினுக்கா இதை பார்த்ததும் ஒரே குஷி ஆயிருது. அவ அந்த போட்டியில சேருவான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. அவரோட பேனரை கிழிச்சிட்டு வந்து அவளோட டெஸ்க்ல வச்சு அது மேலேயே படுத்து தூங்கிடுறா. அகெயின் வந்து அந்த ப்ரொஃபசர் வந்து ஹீரோயின் எழுப்புறாங்க. சாரி ப்ரொஃபசர், தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்றா. அப்பதான் ப்ரொஃபசர் கேட்கிறாரு, உனக்கு இவரை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்றப்ப, அப்ப நீ இந்த டிபார்ட்மெண்ட்காக ஒரு ஃபேவர் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னு கேட்டா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரே பொண்ணு நீ தான், கண்டிப்பா இங்க நடக்கிற காம்படிஷன்ல வந்து நீ சேர்ந்துக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்றாரு. பட் ஹீரோயினுக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லாதனால இல்ல ப்ரொஃபசர் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லி சொல்லியிருப்பா. ப்ரொஃபசருமே ப்ளீஸ்மா, நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட மானமே உன் கையில தான் இருக்கு அப்படிலாம் சொல்லி கெஞ்சினதுனால கடைசியில ஹீரோயினுமே எப்படியோ அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணா, அந்த காம்படிஷன்ல வின் பண்ணாலா இல்லையா அப்படிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 அப்படி சொல்லி சொல்லிருங்க, சீக்கிரம் போட்டுடுறேன். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்த இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. நாளைக்கு இந்த டிராமாவோட எபிசோட் 2 வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் நம்ம சேனல்ல. அதையும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அது வரைக்கும் பாய்.